வணக்கம் அன்பர்களே. இன்னைக்கு வேல்மாறலுடைய 4வது பாடலுடைய அர்த்தத்தை பார்க்கலாம். ஆனால் இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு குட்டி கதை. நீங்கள் எல்லாரும் நக்கீரர் என்ற புலவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. பழைய தமிழ் படங்கள் எல்லாம் நம்ம அவரை பற்றி பார்த்துருப்போம். கடை சங்கத்தில் இருந்த தமிழ் புலவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மிகுந்த பெருமை வாய்ந்தவர்கள். அவர்களுக்கெல்லாம் தலைவனாய் விளங்கியவர் தான் இந்த நக்கீரர். கீரம் என்றால் சொல் அப்படின்னு பொருள். நக்கீரர் என்றால் நல்ல இனிய சொற்களை உடையவர் அப்படிங்கிறது பொருள். நக்கீரர் பெருமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவனுடைய பாடல்லையே குற்றம் கண்டுபிடித்தவர். சிவன் நெற்றிக்கண்ணை துறந்து காட்டியும் குற்றம் குற்றமே அப்படின்னு அஞ்சாத நெஞ்சம் கொண்டவர் இந்த நக்கீரர். இவ்வளவு புகழ் வாய்ந்த நக்கீரர் திருமுருகாற்றுப்படை இயற்றினார். அதற்கு பின்னாடி இருக்கிற வரலாறு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கற்கி முக்கின்னு ஒரு பூதம் இருந்ததாங்க. அது ஒரு பெண் பூதம். அந்த பூதம் என்ன பண்ணுமா, இந்த சிவபெருமானை பற்றி பூஜை பண்ணுறவங்க எல்லாருக்கிட்டையும் போய் அவங்க கவனம் சிதறுதா, ஏதாவது பிழை ஏதாவது பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்குமா. ஒரு வேளை அவங்க அப்படி ஏதாவது பிழை பண்ணிட்டா அவங்கள கொண்டு போய் பிடிச்சி ஒரு குகையில் போட்டு அடைச்சி வச்சிருமா. ஆனால் குகையில் அடைச்சி வச்சது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நல்ல சத்துள்ள உணவாக போட்டு அவங்கள பார்த்துக்குமா. இந்த மாதிரி நிறைய பேர் குகையில் அடைச்சி வச்சுட்டு வந்தது. ஆனால் இந்த குகையில் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா, அச்சுச்சோ நம்மளுக்கு குகையில் அடைச்சி வச்சிச்சே அப்படின்லாம் யோசிக்கலங்க. அவங்க என்ன யோசிச்சாங்க, ஆஹா வேலைக்கு நமக்கு சத்துள்ள உணவு கிடைக்குது, நம்மளை நல்லா பார்த்துக்குது இந்த பூதம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்களாம் குகைக்குள்ளே. ஆனால் கற்கி முக்கியோட உண்மையான எண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 பேரை அந்த குகைக்குள்ளே சேர்த்து வச்சதுக்கப்புறம் அவங்க எல்லாரையும் ஒரேடியாக விழுங்கி தன்னுடைய பசியை தீர்த்துக்குமா இந்த கற்கி முக்கி. அதனால் இது ஒரு போய் இந்த குகைக்குள்ளே சேர்த்து வச்சுட்டு இருந்தது. இப்போது 999 பேர் சேர்ந்துட்டாங்க. இன்னும் ஒருத்தர் வேணும் இல்லையா? அதனால அந்த ஒருத்தருக்காக தேடி திரிதான் அந்த கற்கி முக்கி. இந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா நக்கீரர் என்ன பண்ணுறாரு, தலை யாத்திரை வராரு. அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு சிவபெருமான் தலத்திற்கும் போய் சிவபெருமானை வேண்டி கும்பிட்டுட்டு யாத்திரையாக வராரு. இந்த நேரத்தில் ஒரு குளத்துக்கு பக்கத்தில் நக்கீரர் உட்காந்து சிவபெருமானை பூஜை பண்ணி வேண்டுறாரு. கற்கி முக்கி இவரை பார்த்துட்டு இப்போ இவரை எப்படியாவது இதிலேருந்து கவனம் சிதற வச்சா இவரை கொண்டு போய் குகைக்குள்ளே போட்டுடலாம் இல்லையா? அதனால் கற்கி முக்கி என்ன பண்ணுது, ஒரு இலையை பிச்சு அந்த குளத்துக்கு மேலே போடுது. அது என்ன ஆகுது, அந்த இலை பாதி நீர்லேயும் பாதி நிலத்துலேயும் போய் விழுது. அற்புதமாக அந்த பாதி நீரில் உள்ள அந்த இலை ஒரு மீனாகவும் நிலத்தில் உள்ள இலை ஒரு பறவையாகவும் மாறி அந்த பறவை அந்த மீனை இழுக்குதான், அந்த மீன் அந்த பறவை இழுக்குதான், ஒரே அற்புதமாக நிகழுது. பூஜை பண்ணிட்டு இருந்த நம்ம நக்கீரர் என்ன பண்ணுறாரு, இதை பார்த்து கவனம் சிதறாரு. இதனால் அந்த கற்கி முக்கி என்ன பண்ணுது, நக்கீரரை கொண்டு போய் குகைக்குள்ளே போட்டுருது. இப்போ 1000 பேர் ஆயிடுச்சா? கற்கி முக்கி என்ன சொல்கிறா, அவ்வளோதான் 1000 பேர் செஞ்சுட்டிங்களே, நான் போய் குளிச்சுட்டு வந்து உடனே அவங்க எல்லாரையும் நான் விழுங்க போகிறேன் அப்படின்ட்டு போயிடுதாமா. நக்கீரர் உள்ளே வந்தோடனே நக்கீரரை பார்த்து எல்லாரும் திட்டுறாங்களாம். உன்னால தான் இன்றைக்கி அந்த பூதம் நம்மளால எல்லாரையும் சாப்பிட போது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, ஐயோ அம்மான்னு அவங்க எல்லாம் ரொம்ப துக்கத்தில் இருக்காங்க. அப்போ நக்கீரர் சொல்கிறாரா, நீங்கள்லாம் ஏன் இப்படி பயப்படுறீங்க? அப்பேற்பட்ட கிரௌஞ்ச மலையே இடித்து அதில் லட்சக்கணக்கான மக்களை காப்பாற்றி அரக்கர்களெல்லாம் வீழ்த்தி கொண்டு வந்தார் எம்பெருமான் முருகன். அவன்கிட்ட வேணா அவன் மனமுருகி நம்மளை காப்பாற்ற மாட்டானா? நீங்களாம் பயப்படாமல் இருங்க அப்படின்னு நக்கீரர் சொல்ல எல்லாரும் ஒரு மனசாக சேர்ந்து திருமுருகாற்றுப்படையை பாடுறாங்க. இந்த திருமுருகாற்றுப்படைக்கு உருகி நம்ம எம்பெருமான் முருகன் வேலை வீச அந்த வேல் அந்த குகையை இடித்து இவர்கள் எல்லாம் காப்பாற்றி கற்கி மொழியும் வீழ்த்துது. இதுதான் அந்த கதை. இப்போ நம்ம பாடலை பார்க்கலாம். பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும். இந்த கதை சொன்னதுக்கப்புறம் இந்த பாடல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பழுத்தமுது தமிழ், பழமை வாய்ந்த அமுதமாகிய நம் தமிழ் மொழி. பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன், இந்த மொழிக்கே தலைவனாக விளங்குகிற நக்கீரரை குறிக்குது. அவர் பாடிய இந்த திருமுருகாற்றுப்படை எனும் இசைக்கு உருகி குகை வரைக்கும் அதை இடித்து வழி காண்பித்த வேலே அப்படிங்கிறது இந்த பாடலோட பொருள். இதில் நம்ம உள்ளர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கருணை கடவுள் கந்தன் எப்பேற்பட்ட சிக்கலில் நம்ம சிக்கியிருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வினையாக இருந்தாலும் சரி, நம்ம முருகனை உருகி வேண்டும் போது அவன் எம்பெருமான் நம்மளை எப்போவுமே காப்பாற்றுவான்றது ஒரு பொருள்.
இன்னொன்று வழி காணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நமக்கு முக்தி இறைவனடி சேர வேண்டும் அப்படின்றதுக்கான வழியை காண்பிக்கு தான் இந்த வேல். இதை நம்ம மனசில் வச்சுட்டு இந்த பாடலை நம்ம பாராயணம் பண்ணலாம். இப்போ இந்த பாடலுடைய அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த பாடல் எப்படி பாடுறதுன்னு பார்க்கலாம். பழுத்தவது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசைக்குறுகி வரை குகையை இடித்த வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் அடுத்து குகன் வேலே. மீண்டும் அடுத்த பதிவில் அடுத்த பாடலுக்கான அர்த்தத்தோடு நான் வரேன். அது வரைக்கும் வேலும் மயிலும் சேவலும் துணை.